2026ஆம் ஆண்டு கும்பராசிக்கு வந்து ஜென்ம சனிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஒரு விமோச்சனம் மாரி தான். ஸோ எப்பவுமே அஷ்டம சனி முடிஞ்சாலோ, ஜென்ம சனி முடிஞ்சாலோ அத நான் வந்து சொல்ற ஒரு குறிப்பிட்ட வார்த்தை விமோச்சனம். ஸோ ஏன்னா சனி வந்து ராசியில போகும்போதா இருக்கட்டும், அந்த 8ஆம் இடத்த ஆக்கியூபை பண்ணும்போதா இருக்கட்டும், நெறைய மன ரீதியான பிரச்சனைகளையும், அழுத்தங்களையும் குடுப்பார். ஸோ அந்த வகையில கும்பராசிக்காரங்களுக்கு 2026ல எந்த வகையான உளவியல் மாற்றம் ஏற்பட போகுது? உளவியல் மாற்றம் தான் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய உளவியல் மாற்றமே. சைக்காலஜிக்கலா நெறைய ஸ்ட்ராங் ஆவாங்க, சேஞ்ச் ஆவாங்க. எங்க மிஸ்டேக் விடுறோம், எங்க பிளண்டர் விடுறோம் அப்படிங்கிறத கவனிப்பாங்க. ஸோ எத வச்சு நம்மளோட வீக்னஸா எல்லாரும் எடுத்துக்கிட்டு நம்மள வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எத கரெக்ட் பண்ணணும், நம்ம பர்சனாலிட்டிய டெவலப் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறோமே, உடம்ப பார்த்துக்கிறோம். அதேமாதிரி நம்ம மனசையும் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? மெடிடேஷன் பண்ணுவோம், ஒரு கவுன்சிலிங் தேவைப்பட்டால் போவோம், இல்லை ஒரு ஆஸ்ட்ராலஜரை சந்தித்து நம்ம பேசுவோம். இந்த சொல்யூஷன் ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன்? அதையே நான் கவனிக்காமல் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இவ்வளோ நாள். இப்போ ஒரு சொல்யூஷனை நான் கண்டுபிடிக்கணும், இந்த பிரச்சனையை நான் மாற்றணும், ஏன் தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்னு தன்னை பற்றி யோசித்து முழுக்க முழுக்க மன ரீதியான நிறைய அழுத்தங்களுக்கு ஒரு ரிலீஃபாக அவங்களே கொடுக்கறதுக்கு தயாராவாங்க இந்த 2026ல்.